யாராவது புதிதாக இன்று எங்களோடு இணைந்திருந்தால் உங்களுக்கு ஒரு விசேஷித்த வரவேற்பு. இன்று நாங்கள் படிக்கப் போகும் சங்கீதம் 73. அநேக விதத்தில் பார்க்க போனால் எங்கள் எல்லாருக்கும் ஒரு மிக பிரயோஜனமான சங்கீதம், அவசியமான சங்கீதம். ஏனென்றால் எங்கள் வாழ்க்கையில் சில அம்சங்கள், கட்டங்கள் வரும். நாங்கள் எங்கள் விசுவாசத்தை இழக்கப் போகும் சமயங்கள். அதனால் தான் நாங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு, விசுவாசத்தை இழக்கப் போன ஒரு ஆராதனை தலைவன். சங்கீதம் 73 எழுதியவர் ஒரு ஆராதனை தலைவர், வர்ஷிப் லீடர் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். அவருடைய பெயர் ஏசாப். அவர் மிகவும் உற்சாகத்தோடு ஆண்டவருக்காக ஊழியம் செய்த ஒரு ஆராதனை தலைவன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் தன் விசுவாசத்தை இழக்க அவ்வளவு நெருங்கிவிட்டார். விசுவாசத்தை இழப்பதற்கு மிகவும் நெருங்கிவிட்டார். இன்னும் ஒரு அடி எடுத்திருந்தால் அவர் விசுவாசத்தை இழந்திருப்பார். அந்த அனுபவத்தை அவர் எங்களுக்கு இந்த சங்கீதத்தில் எடுத்து காண்பிக்கின்றார். இதை நாங்கள் மிக கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட நேரங்கள் வரும். விசுவாசத்தை இழக்கப் போன ஆராதனை தலைவன். இன்று நாங்கள் முதலாம் பகுதியை மாத்திரம் பார்க்க போகிறோம். இந்த முழு அதிகாரத்தையும் இன்று நாங்கள் ஒரு பாடத்தில் முடிக்க முடியாது. நாங்கள் இதை வசனம் வசனமாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு விருப்பம் என்றால் சில குறிப்புகளை நீங்கள் எழுதி கொள்ளலாம். நாங்கள் இதன் பவர் பாயிண்டையும் பிடிஎஃப்பையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கவும் முடியும். முதலாம் வசனத்தை நாங்கள் பார்த்தால், இந்த ஆராதனை தலைவனுடைய உறுதியான நம்பிக்கையை நாங்கள் பார்க்க முடியும். முதலாம் வசனம், சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அது இந்த விசுவாச தலைவனுடைய விசுவாசத்தை எடுத்து காண்பிக்கின்றது மாத்திரமல்ல, அவருடைய உறுதியான நம்பிக்கையை எடுத்து காண்பிக்கின்றது. இந்த இஸ்ரவேலர் என்ற வார்த்தையை கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலர் என்று சொன்னால் உடன்படிக்கையின் மக்கள். உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கையின் மக்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். நாங்கள் எப்பொழுதும் கூறும் காரியம் அதுதான். ஆங்கிலத்தில் God is so good and God is good all the time என்று மிக சுலபமாக நாங்கள் சொல்லிவிடுகிறோம். அதே போல்தான் இங்கேயும் இந்த ஆராதனை தலைவன் ஆண்டவர் நல்லவர் என்பதை உறுதி செய்கிறார். இது ஒரு நல்ல ஆரம்பம். இந்த முதலாம் வசனம் ஒரு நல்ல ஆரம்பம், ஒரு நல்ல அஸ்திபாரம். இவர் தேவனை விசுவாசிக்கிறார், மாத்திரமல்ல தேவன் நல்லவர் என்பதையும் அவர் உறுதியாக விசுவாசித்து எல்லோருக்கும் அறிக்கை செய்கிறார். இந்த சத்தியம், தேவன் நல்லவர் என்பது வேதத்தில் அநேக இடங்களில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் எடுத்து கூற போகிறேன். சங்கீதம் 119:65 வசனத்தில், கர்த்தர் உமது வசனத்தின்படி உமது அடியானுக்கு நன்றாய் நடத்தினீர். நன்றாய் என்ற வார்த்தை, அதை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளலாம் உங்களுடைய பைபிள்ல. தேவன் தம்முடைய வசனத்தின்படி தம்முடைய அடியார்களை நன்றாய் நடத்துகிறார். அதே சங்கீதம் 119:68 வசனம், இதை நீங்கள் நிச்சயமாக உங்கள் வேதத்தில் சிவப்பு நிற பேனாவினால் கோடிட்டு கொள்ள வேண்டும். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். இந்த வசனத்தில் 2 காரியங்களை நீங்கள் அவதானிக்க வேண்டும். தேவன் தம்முடைய குணத்தில் நல்லவர். குணத்தில்
in his intrinsic nature, ஆங்கிலத்தில் intrinsic nature, he is good. அவருடைய குணத்தில் அவர் நல்லவர். மாத்திரமல்ல, அவர் செய்யும் எல்லா காரியங்களும் நல்ல காரியங்களாக இருக்கின்றது. நன்மை செய்கிறவர். இப்ப அடுத்த ஸ்லைடில் இன்னும் ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். சங்கீதம் 34 நாங்கள் மிகவும் நேசிக்கும் ஒரு சங்கீதம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ருசித்துப் பாருங்கள். ருசித்துப் பாருங்கள் என்று சொன்னால் அது ஒரு வெறும் வாக்கியமாக இருக்காமல் எங்களுடைய அனுபவத்தில் அது உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பது எங்கள் அனுபவத்தில் உண்மையாக காணப்பட வேண்டும். இந்த வசனத்தை நான் விளக்கும் பொழுது நான் கல்கிஸ்ஸ தேவல பிரதேசங்களில் வாழும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. இந்த மாம்பழ காலத்தில் இந்த மாம்பழ வியாபாரிகள் குவியலாக மாம்பழங்களை அந்த ரோடு அருகே வைத்து விற்பனை செய்வார்கள். அப்போ ஒரு முறை நான் இந்த மாம்பழ குவியலுக்கு முன்பாக நின்று ஒரு மலை என்று சொல்ல வேண்டும், மாம்பழ மலை, மவுண்டன், இதை வாங்குறதா இல்லையா என்று நான் சந்தேகமா இருக்கும் பொழுது அந்த வியாபாரி என்னுடைய மனதை வாசித்து ஒரு மாம்பழத்தை எடுத்து தன்னுடைய கத்தியினால் அதை அநேக துண்டுகளாக அவர் பிரித்து வெட்டி என்ற கையில கொடுத்தார். என்ற கையில கொடுத்து சொன்னார், நீங்க சாப்பிட்டு பாருங்க. அப்ப நான் கையில அதை எடுத்து ஒரு துண்டை நான் சாப்பிட்டு பார்க்கும் பொழுது அது தேனிலும் இனிமையாக இருந்தது. உடனே நான் ஒரு டசன் மாம்பழங்களை சந்தேகம் இல்லாமல் வாங்கினேன். அது ஏன் அப்படி நான் செய்தேன்? அந்த மாம்பழத்தை நான் ருசித்து பார்த்தேன். அது நல்லது என்பதை கண்டு கொண்டேன். உடனே நான் அதை வாங்கினேன். அதே போல் ஆண்டவர் நல்லவர் 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 என்று மற்றவங்க உங்களுக்கு சொல்லலாம், வேதத்தில் நீங்கள் வாசிக்கலாம், செய்திகளில் கேட்கலாம். ஆனா தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவரை ருசித்து பார்க்காவிட்டால் நீங்கள் அந்த சாட்சியை கூற முடியாது. தேவன் நல்லவர் என்ற சாட்சியை கொடுக்க முடியாது. இந்த வசனத்தின் 2ஆம் பகுதியும் மிக அருமை. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்ற வார்த்தையின் அர்த்தம் சந்தோஷம். சந்தோஷத்தின் ரகசியம் என்ன? தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பது. சங்கீதம் 23:6, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். இதை நீங்கள் மூல மொழியில் வாசித்தால் இந்த பின்தொடரும் என்ற வார்த்தை ஒரு பொருத்தமான மொழிபெயர்ப்பு அல்ல. சரியான மொழிபெயர்ப்பு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை துரத்தி கொண்டிருக்கும். இட் வில் சேஸ் ஆஃப்டர் மீ. எப்படி ஒரு சிங்கம் தன் இரையை துரத்துமோ அதே போல் நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை துரத்தி கொண்டே இருக்கும். எவ்வளவு அதிர்ச்சியான ஒரு வசனம்! ரடிக்கல், புரட்சிகரமான ஒரு வசனம். நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் உங்களை துரத்தி கொண்டு இருக்கும். சங்கீதம் 65, இதை நாங்கள் ஆழமாக படித்தோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். நன்மையால் முடிசூட்டுகிறார் வருஷத்தை. ஒவ்வொரு தினமும் அவருடைய நன்மையை நாங்கள் உணரப்போகிறோம், அனுபவிக்கப் போகிறோம். பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இப்ப அந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய தானியங்களை நீங்கள் விற்பனைக்காக நீங்கள் சந்தைக்கு எடுத்து செல்லும் பொழுது அதை ஒரு பெரிய கரத்தையில் போட்டு நீங்கள் அதை சந்தைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அப்ப என்ன நடக்கும்? வழியில் இந்த தானியங்கள், நீங்கள் பெற்ற எண்ணெய், இவையெல்லாம் கொஞ்சம் விழ ஆரம்பிக்கும், ஒழுக ஆரம்பிக்கும். அப்ப அந்த
கரத்தை பிரயாணம் எடுத்த பாதையை பார்த்தால் அதில் நாங்கள் எண்ணெயை பார்க்கலாம், தானியங்கள் விழுந்திருப்பதை பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? எங்களுக்கு மேலதிகமாக கொடுக்கும் தேவன். மேலதிகமாக கொடுக்கும் தேவன். அது எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஸ்பில் ஓவர் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். ஸ்பில் ஓவர். எங்கள் வாழ்க்கையிலிருந்து அது வழிந்து, அது பாதையில் விழுந்து, அது மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்கிறார். இதுவும் ஒரு புரட்சிகரமான வசனம். சங்கீதம் 65:11. ஆனால் இப்பொழுது இந்த ஆராதனை தலைவன் கர்த்தர் நல்லவர் என்பதை உறுதியாக சொன்னார், உண்மைதான். ஆனால் எங்களுக்கு ஒரு நிபந்தனையை அவர் சுட்டிக்காட்டுகிறார். யாருக்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார்? பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு, சுத்த இருதயம் உள்ளவர்கள். அந்த நிபந்தனையை நாங்கள் மறந்து விடக்கூடாது. பொதுவாக சொல்ல போனால் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். மழையை கொடுக்கிறார், சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார், உணவை கொடுக்கிறார், உடைகளை கொடுக்கிறார், தங்குவதற்கு ஒரு வீட்டை கொடுக்கிறார், உத்தியோகத்தை கொடுக்கிறார், குடும்ப வாழ்க்கையை கொடுக்கிறார், வாகனங்களை கொடுக்கிறார். அது உண்மை, எல்லாருக்கும் கொடுக்கிறார். அது ஆண்டவருடைய நன்மை பொதுவாக சொல்ல போனால். ஆனால் ஆண்டவருடைய நன்மையை நாங்கள் இன்னும் ஆழமாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், விசேஷித்த முறையில் நாங்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எல்லாரும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். சுத்த இருதயம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு மிக முக்கியமான நிபந்தனை. அந்த நிபந்தனையை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்த ஸ்லைடில் ஒரு மாற்றத்தை கவனிக்கப் போகிறோம். உறுதியான நம்பிக்கையை பார்த்து விட்டோம். இப்பொழுது அடுத்த குறிப்பு, அடுத்த ஸ்லைட். ஓகே, தலைவனுடைய நேர்மையான சாட்சி. ஒரு நேர்மையான சாட்சியை எங்களுக்கு கொடுக்க போகிறார். நாங்கள் எல்லாரும் சாட்சி கொடுக்கிறோம், ஆனா சில சமயங்களில் எங்களுடைய சாட்சியில் ஒரு பெரிய நேர்மை இல்லை. பாருங்கள் இந்த வசனம், 2ஆம் வசனம். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. இன்னொரு விதத்தில் நாங்கள் அதை வாசித்தோம் என்றால், ஒரு புதிய மொழிபெயர்ப்பில், ஆனால் என்னை பொறுத்த மட்டில் என் கால்கள் சறுக்கி விழப்போயின, என் காலடிகள் இடறி நான் விழப்போனேன். அதுதான் அவனுடைய நேர்மையான சாட்சி. ஐயோ, ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? நான் என் விசுவாசத்தை இழக்க போகிற ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாகி இருக்கின்றது. அதை எதற்கு ஒப்பிடுகிறார்? காலடிகள் சறுக்கி விழுவதற்கு ஒப்பிடுகிறார். எப்படி நீங்கள் ஒரு வாழைப்பழ தோலில் நீங்கள் தெரியாமல் உங்கள் காலை வைத்து விட்டால் நீங்கள் அப்படியே சறுக்கி விழுவீர்கள். நிச்சயமாக சறுக்கி விழுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். தள்ளாடும் கால்கள், சறுக்கும் காலடிகள். இது எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நிச்சயமாக நடைபெறும் ஒரு காரியம். இதை நாங்கள் தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் வரும் சூழ்நிலைகளின் காரணமாக, வாழ்க்கையின் சூழ்நிலைகள் காரணமாக எங்கள் கால்கள் தள்ளாடும், நாங்கள் சறுக்கி விழப்போகிற ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்படும். இந்த கடந்த வாரத்தில் என் வீட்டில் ஒரு வேலை செய்வதற்காக ஒரு கிரேக்க தேசத்து ஒரு கொஞ்சம் வயது போன ஒரு மனிதர் வந்திருந்தார். கிரேக்க தேசம். அப்ப அவர் சொன்னார், ஐயா, நான் தேவனை விசுவாசிக்கிறது இல்லைன்னு எனக்கு ஸ்ட்ரெயிட்டா சொன்னார். அப்ப நான் அவரை கதைக்க விட்டேன். எனக்கு தெரியும் ஏதோ நடந்திருக்கு, அதனால்தான் அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். கிரேக்க மக்களுக்கு தேவ நம்பிக்கை இருக்கு, ஆனால் ஏன் இவர் தேவ நம்பிக்கை இல்லை என்று சொல்றார்? அப்போ ஒரு கட்டத்துல சொன்னார், நான் திருமணம் செய்து எனக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தை
8ஆம் மாதத்தில் என்னுடைய கையில் மரணம் அடைந்தது. அப்ப உடனே எனக்கு தெரியும். இந்த சம்பவத்தின் காரணமாகத்தான் அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். தேவன் இல்லை. தேவன் நல்லவர் என்றால், எப்படி ஒரு 8 மாத குழந்தையின் உயிரை எடுக்க முடியும்? அதுவும் தகப்பனுடைய கையில் மரிப்பது. அது எவ்வளவு ஒரு வேதனை கொடுக்கும் ஒரு காரியம். சோ, நாங்களும் நேர்மையாக சாட்சி கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சில விசுவாசிகளை பார்த்தால், இவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எல்லாம் நல்லா போற மாதிரி தானே தெரியுது. எந்தவித பிரச்சனையும் இல்லாத மாதிரி தானே கதைக்கிறாங்க. ஆ? ஆனால் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், விளக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். ஆ, அதை நாங்கள் கருத்தில் வைத்திருக்க வேண்டும். இப்ப 3ஆம் குறிப்பை பார்க்க போகிறோம். இந்த முடிவுக்கு அவர் வந்ததன் காரணம், ஏன் இவர் இப்படி சொல்றார்? இந்த ஆராதனை தலைவன், அவர் சுற்றி பார்த்தார். தான் சமுதாயத்தை சுற்றி பார்த்தார். இப்ப அதில் ஒரு தவறு இல்ல. ஆண்டவரே சொன்னார், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கும் மக்களை பாருங்கள். ஆ? அவர்கள் எல்லாம் அழிவின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஆண்டவரே சொன்னார். சோ இந்த ஆராதனை தலைவன் சுற்றி பார்ப்பதில் தவறில்ல. பாருங்கள் 3ஆம் வசனம். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில், அதுதான் முக்கிய வார்த்தை, காண்கையில். சுற்றி பார்க்கிறார். யாரை சுற்றி பார்க்கிறார்? துன்மார்க்கரை சுற்றி பார்க்கிறார். வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். வீம்புக்காரர் என்று சொன்னால் பெருமையில் நடக்கும் மக்கள். அப்ப யாரை இவர் பார்க்கிறார்? துன்மார்க்கரை, வன் செயல்களில் ஈடுபடும் மக்கள், பெருமையில் வாழும் மக்கள். அவர்களை நான் பார்க்கும் பொழுது இந்த முடிவுக்கு வந்தேன். எந்த முடிவு? நான் பரிசுத்தமாக வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. சுற்றி பார்த்தல். இப்ப இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காரியம், நாங்கள் எங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. மற்றவர்களோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நாங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வெளியரங்க வாழ்க்கையை தான் பார்க்கிறோம், எக்ஸ்டர்னல். அவர்களுடைய உள் வாழ்க்கையை குறித்து எங்களுக்கு எந்தவித விளக்கமும் இல்லை. அப்ப அந்த வெளியரங்கமான வாழ்க்கையை வைத்துத்தான் நாங்கள் முடிவுகளுக்கு வருகிறோம். ஐயோ பாருங்க, பெரிய வீடு கிடக்கு, பங்களா வீடு, 7-8 அறைகள், பாருங்கள் 3-4 வாகனங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால நிப்பாட்டப்பட்டுள்ளது. எவ்வளவு வேலைக்காரர்கள், அழகான பெரிய தோட்டத்தை வைத்திருக்கிறாங்க, நீச்சல் குளம் இருக்கு தோட்டத்துல என்று நாங்கள் வெளியரங்கமாக பார்த்து முடிவுகளுக்கு வர்றோம். இவங்க சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, இவங்க எல்லா நேரமும் பாட்டித்தான் வைக்கிறாங்க, நல்லா குடிக்கிறாங்க, தூஷணம் கதைக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களை பார்க்கும் பொழுது நான் ஏன் பரிசுத்தமா வாழ வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக நிச்சயமாக வரும். வெளியரங்கமாக மாத்திரம் நாங்கள் பார்த்தால். சோ நாங்கள் எங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. சமுதாயத்தில் மாத்திரமல்ல, சபையிலும் கூட. ஐயோ இவர் நல்லா பாடுறார் தானே, எனக்கு ஏன் அப்படி பாட முடியாது? இவர் நல்லா பிரசங்கம் செய்கிறார் தானே, எனக்கு ஏன் அப்படி பிரசங்கம் செய்ய முடியாது? இவர் இசை கருவிகளை நன்றாக இசைக்கிறாரே, எனக்கு ஏன் அப்படி இசைக்க முடியாது என்று நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து, நாங்கள் எரிச்சல் கொண்டு, பொறாமை கொண்டு, நாங்கள் சரியா மனக்கசப்பில் வாழப்போகிறோம். பாத்தீங்களா அந்த வார்த்தை 3ஆம் வசனத்தில், அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். சோ இதுதான் இந்த ஆராதனை தலைவனுடைய ஒரு பிரச்சனை. சுற்றிலும் பார்க்கிறார். இப்ப அடுத்த ஸ்லைடை நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் இந்த
ஆராதனை தலைவன் அநேக காரணங்கள எங்களுக்கு கொடுக்கப் போகிறார். நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் இந்த பகுதியை படிக்கும் பொழுது. எவ்வளவு விபரமாக இந்த ஆராதனை தலைவன் இந்த இந்த ஆண்டவரை நேசிக்காத, ஆண்டவரை வெறுக்கும், வன் செயல்களில் ஈடுபடும், பெருமையில் வாழும் மக்களை விவரிக்கிறார் என்று. ஸோ இவற்றை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். ஒரு குறுகிய விதத்தில் நீங்களே இதை உங்களுடைய வேதத்தில் நீங்கள் எண்ணிக்கை போட்டு நீங்களே இதை கண்டு கொள்ள முடியும். 16 காரியங்களை சொல்ல போறார். 16 காரியங்கள். எல்லாம் வெளியரங்கம். அதை மனதில் வச்சிருக்க வேணும். முதல், கொடியவர்களின் வளமான வாழ்க்கை. இது 4ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டுள்ளது. வளமான வாழ்க்கை, செழிப்புள்ள வாழ்க்கை. இவர்களுக்கு தேவைகள் இல்லை, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. வேண்டிய அளவு உணவு இருக்கு, வசதிகள் இருக்கு, மாளிகை கிடக்கு, வாகனங்கள் கிடக்கு, வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். கொடியவர்களின் வளமான செழிப்புள்ள வாழ்க்கை. என்னை பாருங்கள், ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் ஒரு குடிசையில் வாழ்கிறேன். மழை பெய்யும் பொழுது கூரையில் அநேக இடங்களில் ஒழுகுது. இரவு நேரத்தில் இந்த இந்த மஸ்கிட்டோஸ் வந்து என்னை கடிச்சு என் இரத்தத்தை உறிஞ்சி எனக்கு வியாதி வருது. நுளம்புகள் கடித்து. ஸோ ஒப்பிட்டு பார்ப்பது. இரண்டாவது, இவர்களுடைய அகங்கார ஆடம்பர வாழ்க்கை. அதன் அர்த்தம் என்ன? அவர்களுடைய உடைகளை பாருங்கள். இன்றைய மொழியில் சொல்ல போனா டிசைனர் க்ளோத்ஸ அணிந்து கொண்டு போறாங்க. மிகவும் விலை உயர்ந்த உடைகள். அவர்களுடைய கை விரல்களை பார்த்தால் தங்க மோதிரங்கள் இருக்கு. ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு தங்க மோதிரம் இருக்கு. அவர்களுடைய காதிலிருந்து தங்கம் தொங்கிக் கொண்டிருக்கு. மூக்கிலிருந்து தங்கம் தொங்கிக் கொண்டிருக்கு. அவர்களுடைய சப்பாத்துகளை பார்த்தால் விலை உயர்ந்த சப்பாத்துக்கள். வாகனங்கள் வந்து ஹை கிளாஸ் வெஹிக்கல்ஸ். அகங்கார ஆடம்பர வாழ்க்கை. வாகனங்களை ஓட்டுவதற்கென்று 4 சாரதிகள் காத்து கொண்டிருக்கிறாங்க. 4 சாரதிகள். இன்றைய மொழியில் சொல்ல போனால் இவங்களுக்கு தங்களுடைய சொந்த ஜெட் பிளேன் கூட இருக்கு. சொந்த ஜெட் பிளேன் கூட இருக்கு. அந்த விமானத்தில் ஏறி அவர்கள் எங்கும் பிரயாணம் எடுக்க முடியும். அகங்கார ஆடம்பர வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் பாட்டி என்று போய்கொண்டே இருக்கிறாங்க. புத்தம் புதிய உடைகளை அணிந்து கொண்டு போகிறார்கள். இன்று அணிந்த உடைகளை நாளைக்கு அணிய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. கழுத்தில் எல்லாம் நகை தொங்கிக் கொண்டிருக்கு. மூன்றாவது, 4ஆம் வசனத்துல சொல்றார் இந்த இந்த ஆராதனை தலைவர், அவங்களோட வாழ்க்கையில போராட்டங்கள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை. இப்ப நான் அந்த ஆராதனை தலைவனோடு கதைத்திருந்தால் நான் கேட்டிருப்பேன், உங்களுக்கு எப்படி தெரியும் ஐயா அது? நீங்க அவங்களோட போய் கதைச்சீங்களா? அவங்களுடைய வீட்டில் ஒரு நாள் போய் தங்கியிருந்தீங்களா? அவங்களுக்கு போராட்டங்கள் இல்லை என்று சொல்வதற்கு. இருந்தாலும் கூட அதை அவர்கள் மறைப்பார்கள். போராட்டங்கள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, பண கஷ்டங்கள் இல்லை, வியாதி கஷ்டங்கள் இல்லை, பிள்ளைகளோடு கஷ்டங்கள் இல்லை. அவர்களுடைய வியாபாரம் பெருகிக் கொண்டே போகிறது. சோ நிச்சயமா பொறாம வராம இருக்க முடியுமா? இல்லையே, பொறாம வரும் தானே இப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது. 4ஆவதாக சொல்றார், இப்ப அவங்களுடைய சரீரங்களை பார்க்க போறார் இந்த இந்த ஆராதனை தலைவன். இவங்களுக்கு ஆரோக்கியமான பலமான சரீரங்கள் இருக்கு. இவங்களுக்கு வியாதி ஒன்றும் வருது இல்லை. இவங்களுக்கு ஒரு தும்மல் கூட வர்றது இல்லை. தலைவலி கூட வர்றது இல்லை. இவங்க மருந்தெடுக்க அவசியம் இல்லை.
இவங்களோட சரீரத்தை பார்த்தா ஐயோ நல்லா பலமுள்ள சரீரங்கள், அந்த தசைகள் எல்லாம் நல்லா ஊதி கிடக்கு. ஆ சோ அவங்களோட சரீரங்களை பார்க்கிறார். அதன் மூலமாக அவர் மனக்கவலை அடைகிறார். பிறகு அவர்களுடைய வெளித்தோற்றத்தை பார்க்க போகிறார். 5ஆம் குறிப்பு, அகந்தை கழுத்து சங்கிலியாக அணியப்பட்டுள்ளது. நெக்லஸ். பெருமை என்ற கழுத்து சங்கிலி. அதை அணிந்து கொண்டு எல்லா இடமும் பெருமையோடு நடந்து கொண்டு போறாங்க. 6வது, வன் செயல்களை உடைகளாக அணிந்திருக்கிறார்கள். வன் செயல்கள். இவர்கள் எல்லாம் ஈடுபடுவது வன் செயல்களில். அவங்கள தடுப்பதற்கு யாரும் இல்லை. போலீசார் எல்லாம் அவங்களோட பக்கத்துல தான் இருக்கிறாங்க. நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எல்லாம் அவங்களோட பக்கத்துல இருக்கிறாங்க. யாருக்கும் துணிவு வராது இவங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க. இவங்களை நீதிமன்றத்துக்கு எடுத்து போக யாருக்கும் துணிவு இல்லை, பணம் இல்லை. எந்த வக்கீலும் முன்வர மாட்டார் இவங்களுக்கு விரோதமாக செயல்பட. வன் செயல்களில் ஈடுபட்டு அதை உடைகளாக அணிந்திருக்கிறார்கள். 7வதாக சொல்ல போனால், இவங்களுடைய இருதயங்களை ஒரு ஸ்டெத்தஸ்கோப் போட்டு பார்த்தா ஈவிரக்கமற்ற இருதயங்கள். கருணை என்ற வார்த்தைக்கு இவங்களுக்கு இடமே இல்லை. கருணை என்ற வார்த்தை இவர்களுடைய மொழியில் வராது. அதன் அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. ஈவிரக்கமற்ற இருதயங்கள். அதனால்தான் இந்த வன் செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஏழை என்று பார்க்க மாட்டாங்க. அவங்களையும் துன்புறுத்துவாங்க. 1ஆம் வசனத்துல என்ன படித்தோம்? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். இந்த 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? ஈவிரக்கமற்ற இருதயங்கள். இப்ப பாருங்கள் எவ்வளவு அழகா இந்த ஆராதனை தலைவன் இதை ஒப்பிட்டு பார்க்கிறார். சுத்த இருதயம் உள்ளவன் அவன் வாழ்க்கையில பயங்கர பிரச்சனைகள். ஆனால் இந்த கொடியவர்களுடைய வாழ்க்கை, ஈவிரக்கமற்ற இருதயங்கள் கொண்ட மக்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நலமா போய்கொண்டிருக்கு. அவங்க தான் சொல்ல வேண்டும் ஆண்டவர் நல்லவர் என்று. ஆனா அவங்க ஆண்டவரை விசுவாசிக்க இல்லையே. எப்படி சொல்ல முடியும் ஆண்டவர் நல்லவர் என்று? 8வதாக சொல்றாங்க, இந்த தலைவன் சொல்றார், இவர்கள் அநியாயம் உள்ளவர்கள். நீதி என்ற வார்த்தையின் அர்த்தம் இவர்களுக்கு தெரியாது. அநியாயம் உள்ளவர்கள். அதுவும் ஒரு பெரிய வேதனையை கொண்டு வருகிறது இந்த ஆராதனை தலைவனின் மனதில். 9வது, இப்ப இந்த முடிவுக்கு இந்த ஆராதனை தலைவன் எப்படி வந்தார் என்று எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் 7ஆம் வசனத்துல சொல்றார், இவங்களோட எண்ணங்களை நாங்கள் கொஞ்சம் சோதித்து பார்த்தால் எண்ணிக்கையற்ற தீமையான எண்ணங்கள். பரிசுத்த எண்ணங்களுக்கு இடமே இல்லை. அவங்களுடைய சிந்தனை எல்லாம் தீட்டுப்படுத்தப்பட்ட சிந்தனைகள், அசுத்தமான சிந்தனைகள், தீமையான சிந்தனைகள். இப்ப இத நான் உடனே ஒரு கனெக்ஷனை நான் உங்களுக்கு காட்ட விருப்பப்படுகிறேன். 9ஆம் 10ஆம் குறிப்புகளை நீங்க பார்த்தா, எண்ணங்கள் எதுவோ அதற்கேற்றபடித்தான் நாங்கள் பேச போகிறோம். பாருங்கள், 9ஆம் வசனத்தில் எண்ணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, 10ஆம் வசனத்தில் பேசுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை வைத்துத்தான் இந்த ஆராதனை தலைவன் இந்த முடிவுக்கு வாரார். அவர்களுடைய பேச்சை கேட்டு என்ன முடிவுக்கு வருகிறார்? எண்ணிக்கையற்ற தீமையான எண்ணங்கள். இவங்களுடைய பேச்சை கேட்டா ஒரு நல்ல வார்த்தை கூட இல்லை. எல்லாம் தீய வார்த்தைகள், அசுத்த வார்த்தைகள், பெருமையுள்ள வார்த்தைகள்,
கொடுமையான வார்த்தைகள். இது ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லலாம், டாக்ஸிக் டாக், டிடி, டாக்ஸிக் டாக், நஞ்சு வார்த்தைகள். எப்பொழுதும் நஞ்சு வார்த்தைகளை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கொடியவர்கள், என்னை சூழ்ந்து வாழும் இந்த கொடியவர்கள். இரு மாப்பாய் பேசுகிறார்கள், ரெண்டு பக்கத்திலையும் பேசுறாங்க, வாயின் ரெண்டு பக்கத்தில் இருந்தும் பேசுறாங்க, மாய்மாலமாக பேசுகிறார்கள். 11வது குறிப்பு, அகங்காரத்தில் பயமுறுத்துகிறார்கள். இப்ப இவங்களுக்கு வல்லமை இருக்கு, போலீசார் அவங்களுடைய பக்கத்துல இருக்கிறாங்க, நீதிமன்றம் அவங்களுடைய பக்கத்துல இருக்கு, நீதிபதிகள் அவங்களுடைய சாக்குக்குள்ள இருக்கிறார்கள், தலை சிறந்த இந்த லாயர்ஸ், சட்டத்தரணிகள் அவர்கள் கைவசம் இருக்கிறார்கள். அப்ப இதற்கு பயப்படுவான். அகங்காரத்தில் எல்லா மக்களையும் பயமுறுத்துகிறார்கள். எல்லாரும் பேசாம மௌனமாக இருக்கிறார்கள், எல்லாரும் நடுங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களை பார்த்து எல்லாரும் நடுங்கிக் கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யலாம், ஒண்ணுமே செய்ய முடியாது, எங்களை கொலை செய்து போடுவாங்களே என்று யாரும் பேசாம இருக்கிறார்கள். அகங்காரத்தில் பயமுறுத்துகிறார்கள். 8ஆம் வசனம். இப்ப திரும்பவும் அவர்களுடைய பேச்சுக்கு வரப்போகிறோம். 12ஆம் வசனத்தில், வாய்கள் வானம் வரை எட்ட பேசுகிறார்கள். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். வானம் என்று சொன்னால் அது தேவனை குறிக்கின்றது. இவர்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் உன்னத தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுகிறார்கள். மக்களை பார்த்து அசுத்த வார்த்தைகள் பேசுவது ஒரு காரியம், வானத்தை பார்த்து தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசும் பொழுது அது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது என்று தான் நாங்க சொல்லலாம். அவர்களுடைய தீமை உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. பயம் இல்லாமல் தேவனை பார்த்து தேவனுக்கு சவால் போடுறாங்க, தேவனுக்கு சவால் போடுறாங்க. ஒரு முறை இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான் சரித்திரத்தில். அவன் பயமில்லாமல் வானங்களை பார்த்து தேவனுக்கு சவால் விடுவான். ஒரு முறை அநேக மக்கள் அவர்களை சூழ்ந்திருக்கும் பொழுது அவர் மக்களை பார்த்து சொன்னார், சரி, ஒரு உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன் இருந்தால் இப்பொழுது நான் அவருக்கு விரோதமாக கதைக்கும் பொழுது அவர் உடனடியாக என்னை மறித்து போக செய்ய வேண்டும், என்னை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று மக்களை பார்த்து சவால் போட்டு வானத்தை பார்த்து தேவதூஷணம் பேச ஆரம்பித்தார். அப்போ 5 நிமிஷம் போயிட்டு, 10 நிமிஷம் போயிட்டு, 15 நிமிஷம் போயிட்டு, இவர் உரத்த சத்தத்தோடு வானத்தை பார்த்து தேவனுக்கு விரோதமாக தேவதூஷணம் கலைக்கிறார். ஒன்னும் நடக்கல. அவர் ஹார்ட் அட்டாக் மூலமாக கீழே விழவில்லை, மரணித்து கீழே விழவில்லை. அப்பொழுது அங்கே இருந்த ஒரு தேவ பக்தியுள்ள மனிதன் சொன்னார், ஆண்டவர் இப்படிப்பட்ட முட்டாள்கள் மேலும் மாபெரும் இரக்கத்தையும் பொறுமையையும் வைத்திருக்கிறார். இந்த மனிதன் மனம் திரும்பி இந்த தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஆண்டவர் இவருக்கு இன்னும் ஒரு தருணத்தை கொடுக்க போறார். இவருடைய சவால் எதை எடுத்து காண்பிக்கின்றது? 2 காரியங்கள். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஆண்டவர் பொறுமையுள்ளவர். எவ்வளவு உண்மையான வார்த்தைகள், எவ்வளவு உண்மையான வார்த்தைகள்! அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் கூட சில நேரம் நினைக்கிறது, இந்த நபரை ஆண்டவர் உடனே இல்லாமல் ஆக்க வேண்டும், இவர் உடனே மார்படைப்பு ஏற்பட்டு சாக வேண்டும் என்று நான் என்னுடைய உள்ளத்துக்குள்ள நினைப்பேன் ஒரு தீய நபரை குறித்து. ஆனால் நான் மறந்துவிடும் காரியம் என்ன? நாங்கள் எல்லாம் வழி தவறி போன ஆடுகள், நாங்கள் எல்லாம் முட்டாள்தனமாக பேசுகிறோம். ஆண்டவர் அதை கவனிக்கிறார். ஆனால்
இரக்கம் காண்பிக்கின்றார், பொறுமை காண்பிக்கின்றார். பவுலே தன் சாட்சியில் சொன்னார் தானே, நான் தேவனுக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நான் தூஷணம் கதைத்தேன். அவரை நான் விரோதித்தேன். ஆனால் அவர் எனக்கு இரக்கம் காண்பித்தார், மாபெரும் இரக்கத்தை காண்பித்தார் என்று சாட்சி கூறுகிறார். வாய்கள் வானம் வரை எட்ட பேசுகிறார்கள். அஞ்சாமல் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். தேவனுக்கு சவால் கொடுக்கிறாங்க. அவர்கள் வார்த்தைகள் பூமி எங்கும் ஒலிக்கிறது. அவர்கள் பேசும் வார்த்தைகள் 4 திசைகளிலும் எல்லாராலும் கேட்கப்பட முடியும். இப்ப இந்தியா, இலங்கை நாடுகளில் லவுட் ஸ்பீக்கரை போட்டா 4 திசைகளிலும் நாங்கள் நடத்தும் அந்த சம்பவத்தின் குரல், இசை கேட்கப்படும். அதேபோல் இவர்கள் பேசும் வார்த்தைகள் பூமியின் 4 திசைகளிலும் கேட்கப்படத்தக்கதாக ஒலிக்கிறது. சோ எவ்வளவு தைரியத்தோடு இந்த மக்கள் செயல்படுறாங்க. இதைத்தான் இந்த ஆராதனை தலைவன் அவதானிக்கிறார். அவதானித்து அதை விபரிக்கிறார். இது 12ஆம் குறிப்பு. இப்ப பாருங்கள், அடுத்த ஸ்லைடில் அடுத்த 4 குறிப்புகளை கொடுக்க போகிறோம். 13 அடுத்த ஸ்லைடில் வரப்போகிறது. அவர்களுடைய செல்வாக்கு 10ஆம் வசனத்தில். அவர்களுடைய செல்வாக்குக்கு ஒரு எண்ணிக்கை இல்லை. எல்லா வங்கிகளிலும் அவர்களுக்கு கணக்கு இருக்கு, தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு. அவர்களுடைய செல்வாக்கை கணக்கு வைப்பதற்கென்று ஒரு பெரிய செயல்குழு இருக்கின்றது. ஒரு பெரிய செயல்குழு இருக்கின்றது. 14 தேவனை இழிவாக கருதி பேசுகிறார்கள். முன்பு கூறிய அந்த காரியத்தை அவர் திரும்பவும் விபரத்தோடு எடுத்து காண்பிக்கின்றார். 11ஆம் வசனத்தில், தேவனுக்கு அது எப்படி தெரியும், உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், அவங்க தேவனுக்கு ஒரு நல்ல பெயரை கொடுத்திருக்கிறாங்க, உன்னதமானவர். உன்னதமான தேவனுக்கு இதெல்லாம் தெரியாது. அவருக்கு அறிவில்லை. நாங்கள் பேசும் வார்த்தைகள் அவர் கேட்க மாட்டார், அவரால் கேட்க முடியாது. தேவனுக்கு எப்படி தெரியும் நாங்க செய்யற காரியங்கள், ரகசிய காரியங்கள், எங்களுடைய வன்செயல்கள் தேவனுக்கு எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அப்படிப்பட்ட அறிவு இல்லை என்று சொல்லுகிறார்கள். தேவனை இழிவாக கருதி பேசுகிறார்கள். வேதத்துல சொல்லியிருக்கு, நாங்கள் தேவனுக்கு முன்பாக நடுங்க வேண்டும் என்று. ஆனால் இந்த மக்கள் நடுங்கவில்லை. அவர்கள் மிக தைரியத்தோடு இப்படிப்பட்ட வார்த்தைகளை, சவால்களை கொடுக்கிறார்கள். 15வது 12ஆம் வசனத்துல இந்த ஆராதனை தலைவன் சொல்றார், இவர்களுக்கு கவலைகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார். இவர்களுக்கு கவலை இல்லை. They don't know the meaning of worry. இரவு நேரத்துல அவங்களுக்கு நல்ல தூக்கம் வருது, நல்ல தூக்கம் வருது. பெனடால் எடுக்க அவசியம் இல்லை, பெனடால் எடுக்க அவசியம் இல்லை. அந்த சித்தியாலேப்ப தைலத்தை நெற்றியில போட அவசியம் இல்லை. நல்ல தூக்கம் வருது. சோ கவலைகள் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவோ கவலைகள். நான் பள்ளிக்கூடத்துல இருந்த நாட்கள்ல ஒரு திரைப்படம் வந்தது, சந்திரபாபு நடித்தார், கவலை இல்லாத மனிதன். கவலை இல்லாத மனிதன். அது ஒரு திரைப்படம். திரைப்படத்தில் நாங்கள் எதையும் எடுத்து சொல்லலாம். ஆனால் யதார்த்தமாக பார்க்க போனால் எல்லாருக்கும் கவலைகள் கண்டிப்பாக, நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆராதனை தலைவன் சொல்றார், இவங்களுக்கு கவலைகளே இல்லை. இவங்க டாக்டரை போய் பார்க்க மாட்டாங்க, டாக்டரை போய் பார்ப்பதற்கு அவசியம் இல்லை. ஆரோக்கியமுள்ள உடல்கள்,
ஆரோக்கியமுள்ள மனது ஏன் டாக்டரிடம் போவான்? ஏன் சைக்காட்ரிஸ்ட பார்க்க போகணும்? ஏன் சைக்காலஜிஸ்ட பார்க்க போகணும்? அவசியம் இல்ல. கவலைகள் இல்ல. இப்ப 16வதாக அவர் திரும்பவும் உச்சரித்து சொல்றார், இவங்களுடைய பணம் குறையாமல் அது அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஒரு பயங்கர விதத்தில் பண அதிகரிப்பு ஏற்படுகிறது. வங்கியில் இருக்கும் அவங்களுடைய கணக்கு பெரிதாகிக் கொண்டு போகிறது. இன்னும் புதிய அக்கவுண்டன்ஸை, கணக்காளர்களை அவர்கள் வேலைக்கு அழைத்திருக்கிறார்கள். தங்களுடைய பணத்தை அவர்கள் கவனிப்பதற்காக. இந்த 16 காரியங்களையும் ஆராதனை தலைவன் அவதானித்து 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 இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போறார். அதுதான் அடுத்த குறிப்பு, முடிவுரை. என்ன முடிவுரை? 3ஆம் வசனத்தின்படி ஏற்கனவே சொல்லிவிட்டோம். தலைவன் பொறாமை கொண்டான். ஐயோ, எனக்கு என்ன கிடக்கு? ஒரு பைசிக்கிள். அதுல டயர்ல எப்பொழுதும் பேட்ச் வந்து கொண்டே இருக்கு. என்னிடம் இருப்பது ஒரு பைசிக்கிள். எனக்கு இருக்கிற உடைகள் 2 துண்டுகள். ஒவ்வொரு நாளும் நான் அதை கழுவி அதை காய வைக்க வேண்டும். அதை தான் அடுத்த நாள் நான் உடுத்துகிறேன். இவங்களுக்கு பாருங்கள், ஐயோ பயங்கர உடைகள் என்று தன்னை ஒப்பிட்டு பார்த்து பொறாமை கொண்டான். பொறாமை கொண்டான். பொறாமை கொண்டான். பிறகு அவர் சொல்ல போகிறார் 13ஆம் வசனத்தில், வீணாக என்ற வார்த்தை 2 முறை சொல்லப்பட்டுள்ளது. வீணாக. வீணாக என்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டேன். ஆல் இன் வேன். நான் ஏன் இப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும்? இவங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து எப்படி அவங்களுக்கு செல்வாக்கு வந்திருக்கு, வளம் வந்திருக்கு, பெயர் வந்திருக்கு, அந்தஸ்து இருக்கு. வீணாக நான் என்னை பரிசுத்தமாக ஏன் காத்துக்கொள்ள வேண்டும்? அது ஒரு முடிவு. பிறகு 14ஆம் வசனத்துல அதை விபரித்து சொல்றார், குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு நாளும் நான் பாவ அறிக்கை செய்கிறேன், தூய இரத்தத்தால் கழுவப்படுகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் என்னை பரிசுத்தமாக வாழ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், ஒரு குற்றம் இல்லாத வாழ்க்கையை வாழ நான் முயற்சி எடுக்கிறேன். இதுல எல்லாம் என்ன பிரயோஜனம்? வாட்ஸ் தி யூஸ்? வாட்ஸ் தி யூஸ்? தன்னை ஒப்பிட்டு பார்த்து வரும் முடிவு. சில சமயங்களில் எங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சவால் வருது. நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து எங்களுக்கு பெரிய ஒரு பொருளாதார அதிகரிப்பு இல்லை. மற்றவங்களை சுற்றி பார்க்கிறோம், ஆண்டவரை நேசிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, பைபிளை வாசிக்க மாட்டாங்க, தேவனுக்கு விரோதமாக தூஷணம் கதைக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு வந்திருக்கு, அவங்களுக்கு பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன குடிசை. இந்த குடிசை வாழ்க்கையா? அதை நான் இந்த அரண்மனை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன பிரயோஜனம்? வீணாக நான் என்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டேன் என்று அவனுடைய கால்கள் தடுமாற ஆரம்பிக்கின்றது. சறுக்கி விழப்போகிறார். விசுவாச ஜீவியத்தில் சறுக்கி விழப்போகிறார். அதை இப்பொழுது இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்த போகிறார். 14ஆம் வசனத்துல சொல்றார். இப்ப கவனமா பாருங்கள். 14ஆம் வசனம், நாள்தோறும் வாதிக்கப்பட்டேன். வாதிக்கப்பட்டேன் என்று சொன்னால் ஆண்டவர் அடி 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 என்று என்ன அடிச்சு கொண்டே இருக்கிறார். என்ற சரீரத்துல வியாதி இருக்கு, சரியான வேதனை இருக்கு, என்ற பல்லெல்லாம் விழ ஆரம்பித்து விட்டது. என்னுடைய தலையில் பார்த்தால் இருந்த தலைமயிர்கள் எல்லாம் அப்படியே கொட்டி விட்டது. இருக்கிற தலைமயிர்களே எண்ணி பார்க்கலாம். இப்பொழுது நாள்தோறும் வாதிக்கப்பட்டேன்.
நாங்கள் எதை விரும்புகிறோம்? நாள்தோறும் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்ற வார்த்தையை தானே நாங்கள் விரும்புகிறோம். ஆ? ஆனால் இந்த ஆராதனை தலைவன் அதை சொல்லவில்லை. நாள்தோறும் வாதிக்கப்பட்டேன். ஐ வாஸ் பிளேக்ட் பை காட். ஏதோ வியாதியை அனுப்பிக் கொண்டே இருக்கிறார் என் வாழ்க்கைக்குள். மாத்திரமல்ல, காலை தோறும் நான் தண்டிக்கப்பட்டேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவர் என்னை தண்டித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப அந்த 2 வார்த்தைகளையும் லிங்க் பண்ணி பாருங்கள். வாதிக்கப்பட்டேன், தண்டிக்கப்பட்டேன். வாதிக்கப்பட்டேன், தண்டிக்கப்பட்டேன். வாதிக்கப்பட்டேன், தண்டிக்கப்பட்டேன். அதை வைத்து யாராவது ஒரு பாட்டை இயக்கினால் எவ்வளவு நல்லது. நாங்கள் பெருமையா பேசுற வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்டேன். அதுல உண்மை இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல இல்ல. ஆனால் இது இந்த ஆராதனை தலைவனுடைய அனுபவம். சுற்றி பார்த்தபடியால், தன்னை ஒப்பிட்டு பார்த்தபடியால், ஆ தன் வாழ்க்கையை அவர் சோதித்து பார்க்கும் பொழுது இந்த முடிவுக்கு தான் வாரார். பாதிக்கப்பட்டேன், தண்டிக்கப்பட்டேன். அதோடு அவர் நிக்க இல்ல. 16ஆம் வசனத்துல சொல்றார், மேலதிகமாக நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இந்த காரியங்களை குறித்து மேலதிகமா நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு ஒரு பெரிய மனவேதனையை கொண்டு வந்தது. ஆங்கிலத்துல சொல்லப் போனால் மைக்ரேன் ஹெடேக்ஸ் எனக்கு வர ஆரம்பித்தது. பயங்கர தலைவலிகள் எனக்கு வர ஆரம்பித்தது. இவற்றை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது இரவு நேரத்துல தூக்கமே இல்ல. பெனடாலையும் எடுத்தேன், பெனடீனையும் எடுத்தேன். ஐயோ, ஒன்னும் சரிவர இல்லையே. சித்தாலேப்பிய தைலம் ஒரு முழு போத்தல நான் என்னுடைய தலையில் பூசினேனே, எனக்கு இன்னும் நித்திர வர இல்லை. மேலதிகமாக யோசித்தேன். இப்ப நாங்க இப்படிப்பட்ட ஒருவரை பார்த்து என்ன சொல்வோம்? அப்படி பெருசா சிந்திக்க வேணாம். ஆராதனை தலைவனே, நீங்க உங்களோட கிட்டார் எடுத்து ஒரு பாட்டை பாடுங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவரால் அதை செய்ய முடியவில்லை. இஸ்ரவேல் மக்களை போல் சங்கீதம் 137 பாபிலோன் நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது அந்த பாபிலோனிய அந்த எஜமான்கள் என்ன சொன்னாங்க? உங்களுடைய ஒரு சியோன் பாட்டை பாடுங்க, ஸ்தோத்திர பாடலை பாடுங்க, அப்பா பாடுங்க. சங்கீதம் 137 என்ன பதில் சொன்னாங்க? ஐயோ, எங்களால் எப்படி பாட முடியும்? ஆண்டவர் எங்களை தண்டித்திருக்கிறாரே, எங்களோட வாய் மூடப்பட்டிருக்கே. நாங்கள் எங்களுடைய இசை கருவிகளை எல்லாம் மரத்தின் மேல் கட்டிவிட்டோம், எங்களால் பாட முடியாது. மேலதிகமாக யோசித்தல். அதன் முடிவு என்ன? 17ஆம் வசனத்தில் மாபெரும் கவலை. இப்ப கனெக்ஷனை செய்யுங்க. உங்களோட பேனாவை எடுத்து கனெக்ட் பண்ணுங்க. 12ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. 12ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்கு? இந்த மக்கள், இந்த தீயவர்கள், பெருமையுள்ளவர்களுக்கு கவலைகள் இல்லை. 12ஆம் வசனம், ஆராதனை தலைவனாகிய நான், என்னை இதுவரைக்கும் பரிசுத்தமாக காத்துக்கொண்ட நான், என்னுடைய வாழ்க்கையில் மாபெரும் கவலை, கவலைக்கு மேல் கவலை, கவலைக்கு மேல் கவலை. நாங்கள் எவ்வளவு பொய் சொல்றோம் தானே. யாரோ வந்து கேட்கிறாங்க, எப்படி இருக்கிறீங்க பிரதர்? ஐயோ, நல்லா சூப்பரா இருக்கிறேன் பிரதர். பொய். எங்கட வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, கவலைகள் இருக்கு. அப்ப ஏன் நாங்க பொய் சொல்றோம்? ஏன் நாங்க பொய் சொல்றோம்? கவலை இருந்தா கவலை இருக்க வேணும் என்று சொல்ல வேணுமே. இந்த ஆராதனை தலைவன் எங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நேர்மையாக சிந்திக்க வேண்டும், நேர்மையாக பேச வேண்டும், நேர்மையாக நாங்கள் எங்களை மதிப்பீடு செய்ய வேண்டும். உங்களுக்கு நீங்க சூப்பரா இருந்தா சூப்பர்ன்னு சொல்லுங்க. அதுக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது என்னுடைய அனுபவம் இல்ல. சூப்பரா சில நேரங்கள் வரும். ஆனால் அதோடு சேர்ந்து வர்ற
கஷ்டங்கள், போராட்டங்கள், தலைவலிகள், கவலைகள். சில சமயங்களில் என்னை அறியாமலே காலையில் 3 மணிக்கு எழும்புவேன். வியர்வையோடு எழும்புவேன். டேய் இந்த பிரச்சனை கிடக்கு, இந்த பிரச்சனை கிடக்கு, இது கிடக்கு, இத எப்படி சரிப்படுத்தலாம்? ஆ அது என்னுடைய அனுபவம். நான் இந்த ஆராதனை தலைவனோடு நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தால் ஒத்துப்போகும் வாழ்க்கை. நான் இந்த ஆராதனை தலைவனை பரலோகத்தில் பார்க்க மிகவும் ஆவலோடு இருக்கிறேன். என்ற கையை கொடுக்க போறேன். கங்ராச்சுலேஷன்ஸ். சங்கீதம் 73க்காக நன்றி ஐயா, நன்றி. எவ்வளவு நேர்மையாக நீங்கள் காரியங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய பிரயோஜனத்துக்காக. மாபெரும் கவலை. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடில் இதை நாங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். மௌனம் காத்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டிருக்கிற நான் மௌனம் காத்தேன். 15ஆம் வசனம். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன், ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். அதன் அர்த்தம் என்ன? நான் என்னுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டேன். இது பர்சனல். இது ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில பர்சனல். அதை அவர் எழுதினார். ஆண்டவர் தம்முடைய ஞானத்தின்படி அதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் என்னுடைய இந்த மிகப்பெரிய போராட்டத்தை குறித்து யாருக்கும் சொல்ல மாட்டேன். இதை நான் மௌனமாக வைத்திருக்க போகிறேன். இது ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில் இருக்கும் பிரச்சனை. இது ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில் இருக்கும் பிரச்சனை. உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு நான் ஒரு துரோகியாக மாற்றமடைய கூடாது. அடே அந்த ஆராதனை தலைவன் என்று அவங்க என்ன பார்த்து சிரிக்க கூடாது. அவன் சொல்ற காரியங்களை பாருங்க. ஆனா மேடைக்கு மேல் ஏறி கிட்டாரை தட்டி கொண்டு பாடுறாரு. ஆனால் அவருடைய சிந்தனைகள் முற்றிலும் வித்தியாசமானதே என்று அந்த சந்ததி என்னை ஒரு துரோகியாக கருதக்கூடாது. அருமையானவர்களே, இந்த 2 காரியங்களை நாங்கள் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். மற்ற விசுவாசிகளை நான் தடுமாற செய்யக்கூடாது. அவர்களை நான் அதைரியப்படுத்தக்கூடாது. அது எங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய சவால். மற்ற விசுவாசிகளை என் வார்த்தைகள் மூலமாக, என் செயல்கள் மூலமாக நான் தடுமாற செய்யக்கூடாது. அவர்களை நான் அதைரியப்படுத்தக்கூடாது. நான் எப்பொழுதும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அது சுலபம் அல்ல. சரியான கஷ்டம். நாங்கள் மற்ற சந்ததியை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் தான் நாங்கள் ரூத், ஜோஷுவா பாடுவதற்கு இடம் கொடுக்கிறோம். அது மற்ற சந்ததி. அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் வேதத்தை கற்பித்துக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் வாலிப முகாம்களை வைக்க வேண்டும். அவர்களை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். தடுமாற செய்யக்கூடாது. அவங்க எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. They look upon us as mentors. ஆலோசனைக்காரராக, முன்மாதிரிகளாக எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல காரியம். இந்த ஆராதனை தலைவன் செய்த காரியம். இவற்றை குறித்து நான் யாரோடும் பேச மாட்டேன். இதை நான் ரகசியமாக வைத்திருக்க போகிறேன். இது ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில் மாத்திரம் இருக்கும் ஒரு பிரச்சனை. இப்ப அடுத்த முக்கிய குறிப்பில் நாங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். மனமாற்றம் ஏற்பட போகிறது. இந்த தலைவனுடைய மனதில் ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்பட போகிறது. அதற்கு ரகசியம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த மிகப்பெரிய வேதனையோடு குடிப்பதற்காக சாராய கடைக்கு போனான். அப்படியா சொல்லியிருக்கு?
16ஆம் வசனத்தில் அப்படியா சொல்லியிருக்கு? இல்லை. அது உலகம் கொடுக்கும் புத்திமதி. அடே உனக்கு இந்த தலைவலி இருக்குதானே, போய் ஒரு 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 அடியதான் என்று சிங்களத்துல சொல்லுவோம். அடியாக்தான். சாராய கடைக்கு போய் ஒரு போத்தல போடுடா. எல்லாம் சரி வரும். இல்ல. அது உலகத்தார் கொடுக்கும் மூட அ புத்திமதி. அவன் என்ன செய்தான்? 16ஆம் வசனத்தில் தன்னுடைய துயரத்தோடு, மனவேதனை மனவேதனையோடு தேவாலயத்துக்கு சென்றான். 2 வார்த்தைகளில் ரகசியம் சொல்லப்பட்டுள்ளது. தேவாலயத்துக்கு சென்றான். எங்களை நாங்கள் தனிமைப்படுத்தக் கூடாது. ஆலய ஆராதனைகளில் ஈடுபட வேண்டும். பிசாசு எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் விளையாடும் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு என்ன? ஆலயத்துக்கு போகாமல் எங்களை தடை செய்வது. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலை. மற்ற எல்லா இடங்களுக்கும் ஓடிக்கொண்டு போறோம். நேரத்தை கொடுக்கிறோம். வாரத்துல ஒரு நாள் ஒரு 2 மணித்தியாலத்தை ஆண்டவருக்காக ஒதுக்கி அதை ஆண்டவருக்காக கொடுக்க எவ்வளவு கஷ்டப்படு. பிசாசுக்கு பெரிய வெற்றி. நீங்களும் நானும் ஆலயத்துக்கு போகாத நேரங்களில் பிசாசு கைகளை தட்டிக்கொண்டு பீட்சா சாப்பிட்டு கொண்டு அவன் தன் கைகளை தூக்கி வெற்றி 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 என்று சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறான். திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய அனுபவத்துக்கூடாக நான் உங்களுக்கு சொல்றேன், நாங்கள் எங்களை தனிமைப்படுத்தக்கூடாது. ஆலய ஆராதனைகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும். தேவாலயத்துக்கு போனால்தான் ஆண்டவர் எங்களுக்கு பதிலை கொடுக்க போறார். இன்று நான் எங்களுடைய ஆங்கில ஆராதனையில் எங்கள் ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்ற தலைப்பின் கீழ் வேதத்திலிருந்து 9 காரியங்களை சுட்டிக்காட்டினேன். 9 காரியங்கள். எங்கள் தேவனால் சாதிக்கக்கூடிய 9 காரியங்கள். இப்ப கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு வேத பாடத்தை நீங்கள் கேட்ட பிறகு எவ்வளவு பெரிய உற்சாகம் அடைய போறீர்கள். உங்களோட பிரச்சனை எதுவும் இருந்தாலும் பரவாயில்லை, என் தேவனால் எல்லாம் ஆகும். 9 வித்தியாசமான விதத்தில் ஆண்டவர் எப்படி இடைப்பட போகிறார் என்ற செய்தியை எடுத்து காண்பித்தேன். ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் யார் என்பதை காலையில் நான் செய்தியில் எடுத்து சொன்னேன், சங்கீதம் 1 நாங்கள் எவ்வளவு பெரிய இழப்பை அனுபவிக்கிறோம் ஆலயத்துக்கு செல்லாமல் இருக்கும் பொழுது. பெற்றோர்கள் என்ற முறையில் நாங்கள் போகாமல் இருக்கும் பொழுது பிள்ளைகள் வரமாட்டாங்க. அப்பா வீட்டுல தானே இருக்கிறார், நான் ஏன் போவேன்? பாத்தீங்களா இவ்வளவு பெரிய ஒரு தாக்கம். இந்த ஆராதனை தலைவனுடைய வாழ்க்கையில் இருந்து பாடத்தை கற்றுக்கொள்வோம். அந்த வேதனையோடு தேவாலயத்துக்கு சென்றான். அங்கே ஆண்டவர் அவரோடு கதைக்க போகிறார். ஆனால் அதை இறுதியாக சொல்வதற்கு முன் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு அதிகாரம் இருக்கு. ஏசாயா 6ஆம் அதிகாரம். ஏசாயாவின் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய துக்கம். தான் நேசித்த உசியா ராஜா 55 வருட ஆட்சிக்கு பின் மரணம் அடைந்தார். அது அவருக்கு ஒரு பெரிய கவலையை கொண்டு வந்தது. அப்ப ஏசாயா என்ன செய்தார்? சாராய கடைக்கு போய் சாராயம் குடித்தார்? இல்ல, தேவாலயத்துக்கு போனார். ஏசாயா 6. தேவாலயத்துக்கு போய் அங்கே அவருக்கு தேவனுடைய ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அற்புத தரிசனம் கொடுக்கப்பட்டது. அந்த தரிசனத்தின் மூலமாக தன்னுடைய உண்மையான நிலைமையை உணர்ந்து கொண்டார் ஏசாயா. ஐயோ, நான் ஒரு பெரிய பாவி என்ற முடிவுக்கு வருகிறார். சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டார்.
அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது தீர்க்கதரிசியாக பணிபுரிவதற்கு. All because he went to church. ஆலயத்துக்கு போய் இருக்காவிட்டால் இன்று எங்களுக்கு ஏசாயா புத்தகம் இருக்காது. அருமையான புத்தகம். தேவாலயத்துக்கு சென்றபடியால் ஏசாயாவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம். சோ இந்த ஆராதனை தலைவன் ஆலயத்துக்கு போகும் பொழுது 16ஆம் வசனத்தின்படி தேவன் ஒரு விசேஷித்த வெளிப்பாட்டை அவருக்கு கொடுத்தார். அந்த வெளிப்பாடு என்ன? இந்த மக்களுடைய பரிதாபமான முடிவு இந்த ஆராதனை தலைவனுக்கு காண்பிக்கப்பட்டது. பரிதாபமான முடிவு. சோ இதை நாங்கள் ஓகே, அடுத்த ஸ்லைடை பார்த்து அந்த முடிவு என்ன என்பதை வாசித்து பாடத்தை முடிப்போம். அடுத்த ஸ்லைடில் இந்த மக்கள் சறுக்கலான நிலத்தில் நடக்கிறார்கள். ஆராதனை தலைவன், நீ சறுக்கி விழ அவசியம் இல்லை. இந்த மக்கள் தான் சறுக்கி விழப்போகிறார்கள். அதி சீக்கிரத்தில் ஒரு நிமிடத்தில் பாழாகி விடுவார்கள். 19ஆம் வசனம். வெகு விரைவில் இந்த மனிதர்கள் பாழாகி விடுவார்கள். அதே 19ஆம் வசனம். பயங்கரங்களால் முழுமையாக அள்ளுண்டு போகிறார்கள். பயங்கரங்கள் என்று சொன்னால் டெரர்ஸ். அவர்களை நடுங்க வைக்க போகும் காரியங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் அள்ளுண்டு போகிறார்கள். ஆண்டவர் எதை காண்பித்தார்? இந்த மக்களுடைய முடிவு, பரிதாபமான முடிவு. சோ இப்பொழுது இருக்கும் நிலைமையை வைத்து நாங்கள் அபிப்பிராயங்களுக்கு வரக்கூடாது. நித்தியத்தில் என்ன நடைபோகிறது என்பதை மனதில் வைத்து நாங்கள் முடிவுகளுக்கு வர வேண்டும். சோ அருமையானவர்களே, நாங்கள் இப்படிப்பட்ட மக்களுக்காக எப்படி ஜெபிக்கலாம்? இவ்விதமாக ஜெபிக்க வேண்டும். தேவ பயம், மரண பயம், நியாய தீர்ப்பு பயம் உருவாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த 3 பயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். தேவ பயம், மரண பயம், நியாய தீர்ப்பு பயம் உருவாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். 20ஆம் வசனத்தில் அவர்கள் தங்கள் பயங்கரமான நிலைமையை உணர்ந்து கொள்ள வேண்டும், மனம் திரும்பி ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அவர்கள்தான் ஒரு சறுக்கலான நிலத்தில் காணப்படுகிறார்கள். ஆராதனை தலைவன், நீ அந்த இடத்தில் இல்லை. நீ நேர்மையா பேசி இருக்கிறாய். ஆனால் உனக்கு ஒரு நல்ல நித்திய காலம் இருக்கு, எதிர்காலம் இருக்கு. இந்த மக்கள் வெகு விரைவாக நரகத்தை நோக்கி ஒரு கடுகதி புகையிரதத்தில் பிரயாணம் எடுக்கிற விதத்தில் வேகமாக அந்த எரி நரகத்தை நோக்கி பிரயாணம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீ அறிந்து நீ அவர்களுக்காக கவலைப்பட வேண்டும். பொறாமைப்பட வேண்டாம், பொறாமைப்பட வேண்டாம். நீ அவர்களுக்காக கவலைப்படு. நீ அவர்களுக்காக ஜெபி. அதோடு இன்றைய பாடத்தை முடிப்போம். அடுத்த வாரத்தில் நாங்கள் 2ஆம் பாகத்தை படிப்போம். சில இன்பமான காரியங்களை இந்த ஆராதனை தலைவன் சொல்ல போகிறார். தேவாலயத்துக்கு போய் ஆங்கிலத்தில் அழகாக சொல்லலாம், he got a new perspective, he got the divine perspective. தேவனுடைய அந்த பார்வையை பெற்றுக்கொண்டார் தேவாலயத்துக்கு சென்றபடியா. சோ ஜெபித்து அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை கேட்கலாம். இந்த அருமையான சங்கீதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இது வேதத்தில் ஒரு நோக்கத்துக்காக எங்களுக்காக எழுதப்பட்டது. நாங்களும் ஆண்டவரே அநேக முறை இந்த ஆராதனை தலைவனை போல் எங்கள் விசுவாசம் சறுக்கி விழக்கூடிய நிலைமைகளுக்கு வந்திருக்கின்றது.
உலகத்தை நாங்கள் சுற்றி பார்க்கும் பொழுது, தேவ பயமில்லாமல் வாழும் மக்களுடைய செல்வத்தை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய பண அதிகரிப்பை பார்க்கும் பொழுது, ஆடம்பர வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, ஆனால் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில், உம்முடைய பிரசன்னத்தில், உம்முடைய குரலை கேட்கும் பொழுது, உம்முடைய வசனத்தை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்படுகிறது. எங்களுடைய புத்தி இல்லாத தன்மை புத்தியாக மாற ஆரம்பிக்கின்றது. அதனால் நாங்கள் தேவாலயத்தை நேசித்து அங்கே எப்பொழுதும் சென்று அந்த உம்முடைய திவ்ய நோக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் அந்த ஆவலை தந்தருளும், அந்த ஒழுக்கத்தை தந்தருளும். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். ஒரு சின்ன அறிவித்தல், இன்னும் சில மணித்தியாலங்களில் நாங்கள் மார்க் சுவிசேஷ புத்தகத்தை படிக்க போகிறோம். இந்தியா இலங்கை நேரத்தின்படி திங்கட்கிழமை சாயந்தரம் 6:30 மணி, கெனேடிய விசுவாசிகளுக்கு திங்கட்கிழமை காலையில் 9 மணி. அந்த லிங்க் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். உங்களுக்கு கலந்து கொள்ள முடியும் என்றால் கலந்து கொள்ளுங்கள். மார்க் 11ஆம் அதிகாரத்தில் அதிகாரத்தை குறித்து நாங்கள் படிக்க போகிறோம். அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் என்ன, அதை நாங்கள் ஆழமாக பார்க்க போகிறோம். கலந்து கொள்ள முடியும் என்றால் கலந்து கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம், let me remove the spotlight. Okay. Praise the Lord, brother. Kian Albert. ගිය සතියේ ගීතාවලිය 72 මට ඉන්න බැරි වුණා. මට PDF එක එවන්න පුළුවන් නේද? ඔව්, එවන්න පුළුවන්. හොඳයි brother. මට මේ පාඩමට ගිය සතියේ ඉන්න බැරි වුණා. හොස්පිටල් එකට යන්න තිබුණ නිසා. ඔව්. ඒක මට එවලා නෑ brother PDF එක. ඔව්, ඒක අපි එවලා තියන්න. මට ඒක දැන් ලැබුණා. ඒක මම එවලා තියන්න. Thank you. Very nice இருந்தது pastor. Sister Esther? Yes. Okay, good to hear your voice. Thank you.